வணக்கம் நண்பர்களே, உங்கள் தனுஷ்க் ஜெயஹர். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் ஆஃப் டியூட்டி விளாக் போட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டுது. அதனால நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால் ஆஃப் டியூட்டி விளாக் தான் போட போகிறோம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்கலாம், ஐடி மாற்றிக்கிட்டே இருக்கியேன்னு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சூழ்நிலையினால் மாறி போய்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த தடவை சொல்கிறேன், இதுதான் நம்மளோட ஐடி, நிஞ்சா டெவில் மேன், ஓகேவா? இதுதான் என் ஐடி. இப்போ வந்துட்டு இன்னைக்குள்ளே நான் மாஸ்டர் 3 இல்லாட்டினா மாஸ்டர் 2ஓட பாதிக்கு போனோம். உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தாலே தெரியும் நான் மாஸ்டர் 2ஓட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கேன்னு. அதனால் இன்றைக்குள்ளே நான் மாஸ்டர் 3 போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்லி மேட்சாக நம்ம நார்மல் மேட்ச்க்கே போவோம். நம்ம இப்போ என்ன விளாட போகிறோன்னா டாமினேஷன் ஏபிசி தான், அதுதான் விளாட போகிறோம். பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கால் ஆஃப் டியூட்டி விளாக் போட்டு வீடியோ போட்டு நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோமா. அதனால் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறேன். லாஸ்ட்டாக என்ன ஷார்ட்ஸ் போட்டோன்னா, என்னோடய கசின் பிரதரோடு சேர்ந்து ரோப்ளாக்ஸ் விளாட்ற மாதிரி ஒரு விளாக் போட்டேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதியிலே நாங்கள் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும், அது நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி விளாட்றோம். பட் கன்ஃபார்ம் விளாடுவோம், கவலைப்படாதீங்க. ஐயோ இது அழுத்திட்டேன். இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த கேமரா ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்க இடம். என்னடா இங்கே ஆள் இல்லை, எங்கடா இருக்கோம்? கேமரா இருக்கிற இடம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குங்க, கில் பண்ணவே முடியல. ஏதாச்சும் பண்ணணும். ஐயோ ஷாக்கர் சி வேறையா? நம்ம விளாண்டிட்டு இருக்கிறது நார்மல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே ரியல் மேட்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் போட்டு விளாட்ற மாதிரி இருக்கும். எனிமீஸ் வேறு எங்கேயுமே காணோம், நான் என்ன பண்ணுறது? ஏங்க கீழேயே உட்கார முடியலங்க, இப்படி தாங்க பண்ணணும். நம்ம ஷாக்கர் சி வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாக்கர் சியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷாக்கர் சியே நம்ம கவனிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறதுனால எனிமி வந்துட்டு எப்போ நம்மளுக்கு சுடுவான்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாக்கர் சியை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இது மேலே பறக்க விட்டா போதும், அதுவே எங்கேயாச்சும் போய் கில் பண்ணிடும். அதனால் நான் மோஸ்ட்டாக ஷாக்கர் சி வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த பாருங்க, நம்ம ஷாக்கர் சி நம்ம ஏரோப்ளைன் வந்துட்டு இல்லாமல் பண்ணிருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, கில் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த ஆக்ஷன் கொண்டுருச்சு. ஜஸ்ட் மிஸ் கிட்டன்னா செத்துருப்பேன். மொக்கையா விளாடுறேன்னு
நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பல வருஷமாக விளாட்றேன். ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஊறி போன ஒரு கேம். சின்ன வயசுலேருந்து விளாண்டிக்கிட்டு இருக்க ஒரு கேம் கால் ஆஃப் டியூட்டி. பின்னாடி வந்து அடிக்கிறான்டா, நம்ம இடத்துக்குள்ள வந்து இன்னொருத்த அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனை வேறு திருப்பி வச்சுருக்கேனா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடுறதுக்கு. ஃபோனை திருப்பினாலும் திரும்ப மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஃபயர் தான் ரொம்ப அடிக்டான கேமு. பட் எனக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயரும் நான் விளாடுவேன். ஃப்ரீ ஃபயர் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பட் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து விளாண்ட ஒரு கேம்னா நான் வந்துட்டு கால் ஆஃப் டியூட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பிடிச்ச கேம் கால் ஆஃப் டியூட்டி. இந்த பொண்ணை பின்னாடி போய் எங்கேயாச்சும் தான் போகணும். ஐயோ சாரிங்க, சாரி. இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ பிளேயராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சே கொண்டுட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருங்க. அது தோத்துட்டோம். இவன் யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் என்ன தான் நிறைய ஷாக்கர்ஸ் என்னை அட்டாக் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் 80th லெவல் போடு. ஆக்சுவலாக நானும் இருந்தேங்க 105th லெவலு. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நானும் செக் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோலாம் எங்கே போச்சுன்னே தெரில. நான் 105th லெவல் இருந்தேன். ஆனால் அந்த ஐடி எங்கேயோ போச்சு தெரில. அந்த ஐடி பேர் கூட எனக்கு இப்போ மறந்து போச்சு. டெவில் மேனுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த ஐடி. நம்ம டிஃபீட் ஆகிட்டோம். ஆனால் இது நம்ம விளையாடுறதுல நம்ம வின் ஆகிட்டோன்னா நான் தான் ஃபஸ்ட்டில் வருவேன். இப்போது தான் ஆரம்பிக்குது ரேங்க்டு மேட்ச். கன்ஃபார்ம் இதில் ஜெயிக்கணும். இப்போதைக்கு இந்த ஒரு ரேங்க்டு மேட்ச் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா நான் விளாடுறது ஒரு 8 மணி வரைக்கும் விளாடுவேன். இப்போ டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6:41 தான். ஏன்னா இன்றைக்குள்ளே நான் மாஸ்டர் 3 போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நேற்று நான் என்ன பண்ணேன்னா மாஸ்டர் 1லேருந்து மாஸ்டர் 2 போனேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா மாஸ்டர் 2லேருந்து 3 போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் போவேன் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு குறிக்கோள்னால் லெஜண்ட் எப்படியாச்சும் ரீச் பண்ணணும். அதுதான் கடைசியில் இருக்கிறது. அதை ரீச் பண்ணிட்டேன்னா நான் ஒரு பெரிய ஆள் கால் ஆஃப் டியூட்டியில். இப்போ மாஸ்டரில் இருக்கேன். இன்னொரு 5 டேஸில் நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் போயிடுவேன். கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் வந்துட்டு நான் லெஜெண்டு போயிடுவேன். லெஜெண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நம்ம இப்போது ஒரு ரேங்க்டு மேட்ச்சில் ஒழுங்காகவே கேவலமாக விளாண்டோன்னா ரேங்க் குறையுது. அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கிராண்ட் மாஸ்டர் சப்போஸ் போயிட்டோன்னா நம்ம சப்போஸ் நம்ம தப்பாக விளாண்டோன்னா கிராண்ட் மாஸ்டர்லேருந்து மறுபடியும் மாஸ்டருக்கே வந்துடும். அது எனக்கு வந்துட்டு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வரும்போது இப்படி பண்ணால் ரொம்ப காண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசியில் இருப்போம். அதாவது இப்போ 580 லெவல் எடுக்கணும்னா, அதாவது லெவல் 36 போகணுன்னா நம்ம லெவல் 35ஓட லாஸ்ட் பாயிண்டில் இருப்போம். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த லெவல் குறைஞ்சிரும். அப்போ வந்துட்டு ரொம்ப கடுப்பாகும். கால் ஆஃப் டியூட்டி டெலீட் பண்ணலாமான்னு தோணிருக்கு சில தடவை.
சரி ஓகே. இப்போ நம்ம ரேங்க்டு விளாட போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும். எனக்கு வந்துட்டு எந்த இடமுமே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. என்னன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்துட்டு நடுவில்லாம் நிற்க மாட்டேங்குது, கார்னர் போயிடுது. எனக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மாஸ்டர் 2 போயிடணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த ஒரு மேட்ச்லலாம் மாஸ்டர் 2 போகவே முடியாது 100%. அட்லீஸ்ட் 8 மணிக்குள்ளே நான் ஒரு 5 மேட்ச் ஆச்சும் போட்டுருவேன், அது உறுதி. இதில் இந்த ஏன் தெரியுமா நான் ரேங்க் விளாண்டாலே அடிக்கடி டாமினேஷன் தான் விளாடுவேன். அது ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கில்லே அடிக்க தேவையில்ல, அந்த இடத்துல போய் நின்னா போதும். அதனால நம்மளுக்கு ரேங்க் ஏறும். அதனால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் எனக்கு ரொம்ப கஷ்டம். பட் நம்ம வந்துட்டு கில்லாம் அடிக்கவே தேவையில்லை. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கில்லாம் மேட்ரே கிடையாது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அடிக்கணும், அவ்வளோதான். பின்னாடியிலேருந்து அடிக்கிறாங்க. என் ஃபோன் வேற சைடு மாறிடுச்சு. Enemy UAV spotted. Losing Charlie. Hostile sentry gun in your AO. Enemy down. We lost C. We captured Bravo. Tango down. Killer drone. ஐயோ எந்திரிக்க மாட்டேன், சாரி. Bravo. Friendly hunter-killer drone deployed. Lost B. சூப்பர், ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். We're being dominated. Take those positions. ஆஹா, Lost A. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம ஆப்போனன்ட் டீம் கையில் தான் இருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து ஒத்தாள் அடிச்சாங்க, என்ன பண்றது? எனக்கு ஆக்சுவலாக அந்த AK-117 வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்ஸாக இருக்கும். அதனால் நான் அடிக்கடி AK-47 கூட யூஸ் பண்ண மாட்டேன், AK-117 தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கன். நான் இவ்வளோ பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த கேமில் கில்லிங் மேட்ரே கிடையாது, ஒன்லி ABC மட்டும்தான். இதில் நின்னாலே போதும் நம்மளுக்கு ரேங்க் அதிகமான மாதிரி. நம்மளுக்கு ரேங்க் அதிகமானா போதுங்க. இங்கே பாருங்க, இது நம்ம ஆளா இல்லை வேற டீம் ஆளான்னு தெரில. எனக்கு இந்த க்ளவுஸ் போட்டு ஆடணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்ம 75 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். பாருங்கள், நான் சொன்னேன்ல கில் மேட்ரே கிடையாது. ஏன்னா என்னோடய டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கில் பண்ணால் அதெல்லாம் மேட்ரே கிடையாது. இது மட்டும்தாங்க. ஐயோ ஆர்டிக் 50 எடுக்கிறேன். இந்த கேமில்
நம்ம வந்துட்டு ஸ்னைப்பர் எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் மேட்ச்சில் ஸ்னைப்பர் எடுத்தால் பரவாயில்ல, இந்த மேட்ச்லலாம் ஸ்னைப்பர் எடுத்தால் வாய்ப்பே கிடையாது. சீக்கிரம் சாகணும். என்னாச்சு வந்துட்டான். தேங்க்யூ. சரி, AK-47 எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் AK-47 யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. கில்லர் பட்டனை கில்லர் பட்டனை அழுத்தவே மாட்டேங்கிறேன். இந்த கேமரா எனக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. Heads up, team. Enemy UAV spotted. Reloading. ஏங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. Losing A. Tango down. கில்லர் பட்டன் அழுத்தினா வேற எங்கேயோ அழுத்திட்டு இருக்கேன். இந்த கேமரா வேற ஒரு சைடு டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ, இங்க வேற enemy இருக்கானே. எனிமியோட நாயா அது? ஆஹா, நம்ம கன்னை மாற்றுவோங்க. என்ன கன் தெரியுமா? 60. Friendly Shock RC is ready. We're capturing C. டைட்ல தான் இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு தான் பாயிண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. We've taken the lead. We're almost there. Keep it up. செம்ம. ஆனால் ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ஆனால் நான் எடுக்கல, என் டீம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆடுறதுலாம் நம்ம முன்னாடி இருக்கிற கால் ஆஃப் டியூட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு மாஸ்டர் தான் இருப்பாங்க. மேலே காட்டுது பாருங்க, நிஞ்சா டெவில்மேன் 0 அப்படின்னு. நம்ம இது எல்லாத்தையும் இந்த நாயை வச்சு தான் முடிக்கணும். Enemy UAV spotted. Losing Bravo. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் யாரை சுடுறது? இவனை சுட்டா நான் செத்துருவேன், அவனை சுட்டாலும் நான் செத்துருவேன். ஜெயிச்சிட்டோங்க. போடு. ட்ரல்லோ 44 மாஸ்டர் 4. அம்மா, எனக்கு என்ன ஒரு வீக்னஸ்னால், எப்போயுமே நான் நல்லா ஆடுவேன். ஆனால் யாராச்சும் என்னை பார்க்குறாங்க, இல்லை ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற போது அந்த நர்வஸில் என்னோட எல்லாமே போயிடும். எனக்கு அப்படியே விரால தெரியாத பாட்டு மாரி ஆகிடுவேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாருங்கள், நான் கில் அவ்வளோவா பண்ணல. நான் எத்தனை கில் தெரியுமா பண்ணியிருந்தேன்? நான் வெறும் 11 கில் தான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்துட்டு 70+ ஏறிருக்கு. பாருங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரேங்க்டு மேட்ச் கீழே. அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் விளாண்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம கேமரா ஒழுங்காக வலிக்கு வந்துருச்சு, நம்ம ஸ்க்ரீன் திரும்பிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் நிறைய மேட்ச் போட போகிறேன். அதெல்லாம் கண்டினியூ பண்ணணுன்னா 1 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. Until then, it's bye bye from Tanishq Jayanthi. Bye.